டுடே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நம்ம ரிவர்சல் ஜோன் நியர்பை ட்ரேடாக இருக்குது. நம்ம எப்போவுமே எக்ஸ்பைரி டே அன்றைக்கி ட்ரேட் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே எக்ஸ்பைரி டே அன்றைக்கி நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணும்போது ஜோன் கொஞ்சம் தள்ளி தான் ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஜோனை விட்டுருவோம், நெக்ஸ்ட் ஜோனை தான் ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஜோன் நம்ம எப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் டிஸ்க்ளைமராக இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரிவர்சல் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே பர்ஃபெக்டாக ரிவர்சல் ஆகிருக்கணும். நான் கொடுக்கல. ஏன் அப்படின்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி டே, தெரியாதவங்க டக்குன்னு எடுத்து ஹோல்டு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா புதுசாக இருக்க ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை வாட்ச் பண்ணி ட்ரேட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் செகண்ட் ரிவர்சல் ஜோனை ஃபஸ்ட்டு கொடுத்து இன்றைக்கி நெக்ஸ்ட் ரிவர்சல் ஜோன் வந்து நம்ம அப்டேட் பண்ணவே இல்லை. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நம்மளோட ரிவர்சல் ஜோனுக்கு கரெக்டாக சப்போர்ட் பண்ணியிருக்கோம், ரெஸ்பாண்ட் பண்ணி ஃபாலோ ஆகிருக்கும் மார்க்கெட். தென் இன்றைக்கான மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு அப் ட்ரெண்ட். தென் இந்த ரிவர்சல் ஜோன் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம கொடுத்துருந்த ரிவர்சல் ஜோன் தான். 8-2 வரைக்கும் கொடுத்துருந்தோம் மார்க்கெட்டை. இதிலேருந்து ப்ரெடிக்ட் பண்ணி 8-2 வரைக்கும் கொடுத்துருந்தோம். தென் அங்கேருந்து மார்க்கெட் ஒரு ஃபால். ஆல்ரெடி Jan 2 வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருப்போம். ஆனால் டுடே அந்த மார்க்கெட் ஜோனை வந்து நம்ம டிஸ்க்ளைம் பண்ணிட்டோம், அதையும் நம்ம யூஸ் பண்ணல. ரீசன் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் என்னென்ன. அதனால தான் ஜோனை மேலேயும் சரி பாட்டம்லேயும் சரி நான் ரெண்டையுமே செகண்ட் லெவல் ஜோனாக கொடுத்துருந்தேன் இன்றைக்கி டுடே மார்க்கெட்டில். இந்த ப்ரெடிக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிடுவோம். டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ லிங்க் தான். டெலிகிராம் சேனல் பப்ளிக் குரூப் தான், ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் நம்மளோட ப்ரெடிக்ஷன் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே அனலைஸ் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிடுவோம். தென் ரன்னிங் மார்க்கெட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரெடிக்ஷனை அப்டேட் பண்ணி எங்கே ரிவர்சல் ஜோன் வருது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணிடுவோம் டெலிகிராம் சேனலில். நீங்கள் அந்த ரிவர்சல் ஜோனை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணி கெயின் பண்ணிக்கலாம். டவுட்ஸ் ஏதாவது இருக்கவங்க நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். தென் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்கொயரி இருக்கணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்கள் டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறேன். தென் கிளாஸ்க்கான என்கொயரிக்கும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, அதையும் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே. தென் டுமாரோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த ஜோனை ப்ரெடிக்ட் பண்ணி இன்றைக்கி நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஜோன் கொடுத்துருவோம் முன்னாடியே. தென் அந்த ஜோன் பிரேக் ஆனால் தான் நெக்ஸ்ட் லெவலோட சப்போர்ட் லெவலை நம்ம கொடுப்போம். அது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஜோனோட மார்க்கெட் லெவலில் தான் நம்ம ட்ரேடை கண்டினியூ பண்ணுவோம். மேபி நம்ம இது நாள் வரைக்கும் செகண்ட் மார்க்கெட் ரிவர்சல் ஜோன் அளவுக்கு நம்ம போனதில்லை. ஃபஸ்ட்டே நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்லேயே நமக்கு மேபி 70 இல்லைனா 30 பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணிடுவோம் ஃபஸ்ட் ஜோன்லேயே. அதனால் நியர்பை நம்ம செகண்ட் ஜோனுக்கு இதுவரைக்கும் போனதில்லை. தென் டுடே மார்க்கெட் ப்ரெடிக்ஷனில் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஏன் நம்ம ரிவர்சல் ஜோனை நம்ம மூமெண்ட் தள்ளி கொடுத்துருந்தோம் அப்படிங்கிற ரீசன் சொல்லியிருந்தேன். நீங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், என் வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனலில். தென் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 30 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் வந்து மார்னிங் நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணியிருந்தோம். டைம் பார்த்தீங்கன்னா 9:20க்கு அப்டேட் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிவர்சலே ஆகலை. அந்த இடத்துல கரெக்டாக அதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம அந்த லெவல்ஸை கொடுத்துட்டோம். கரெக்டாக நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 9:40க்கு நம்மளோட ஜோனை ஹிட் பண்ணியிருக்கான். ஜோனை ஹிட் பண்ணோடனே பக்காவாக ரிவர்சல்.
தென் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ரிவர்சல் கொடுத்துருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 10:30க்கு அந்த ரிவர்சல் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகி பக்காவாக அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல ஒரு பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ணியிருக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 12:50க்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு ரிவர்சல் சேம் பாயிண்ட்டு கேப்சர் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் அதே ஜோனை ஹிட் பண்ணி மறுபடியும் ஒரு ரிவர்சல். அதே நம்ம முன்னாடியே டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்டோம். செகண்ட் அது சேம் அதே ஜோனை ஹிட் பண்ணி செகண்ட் என்ட்ரி கிடச்சிருக்கு. அந்த என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ஒரு தேர்ட் என்ட்ரி ஒரே டேயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர்சல் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3 என்ட்ரி ட்ரிகர் ஆகிருக்கு. அதே இடத்துல நல்ல ஒரு பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி December 31 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிவர்சல் ஜோன் கொடுத்துருந்தோம். அங்கே ஹிட் ஆகி ஃபால். அதே மாதிரி அந்த ரிவர்சல் ஜோனுக்கோட நெக்ஸ்ட் ரிவர்சல் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா டைம் பாருங்கள் 8:12 9:14க்கு நம்ம கொடுத்த ரிவர்சல் ஜோனை ஹிட் பண்ணி மார்க்கெட் அப் ட்ரெண்ட். இந்த ரிவர்சல் ஜோனை நோட் பண்ணுங்கள். இந்த ரிவர்சல் ஜோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக இந்த இடத்துல நல்ல ஒரு ரிவர்சலாக இருக்கும். ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு பாயிண்ட்ஸை வந்து இந்த இடத்துல கேப்சர் பண்ணியிருக்கலாம். இதை நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தென் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமும் நம்ம ரிவர்சல் ஜோன் கொடுத்துட்ருக்கோம். கரெக்டாக பாருங்கள். மார்க்கெட் அங்கேருந்து ஓவராலாக ஒரு டவுன் ட்ரெண்ட் நம்ம இதை கொடுத்த டைம் பாருங்கள். தென் மார்க்கெட் ஹிட் பண்ணி ரிவர்சல். எத்தனை பாயிண்ட் ரிவர்சல் இருக்கும் பார்த்தீங்களா. பக்காவாக ரிவர்சலாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு முன்னாடியே கொடுத்த ரிவர்சல் ஜோனை ஹிட் பண்ணி மார்க்கெட் அப் ட்ரெண்ட். நியூஸ் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிடுவோம். தென் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 10:30க்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் இங்கே ஹிட் பண்ணி மார்க்கெட் அப். சேம் ரிவர்சல் ஜோன் தான். 10:38க்கு நல்ல ஒரு பாயிண்ட்டை கேப்சர் பண்ணியிருக்கலாம். ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துருக்கலாம். நம்ம ஆல்ரெடி இதை வந்து ரிவர்சல் ஜோன் கொடுத்துட்டோம். சரி, இங்கே பாருங்கள். இங்கே ஒரு என்ட்ரி சேம் டவுன் ட்ரெண்டு ஹிட் ஆகி ரிவர்சல். இந்த என்ட்ரி ஜோன் பாருங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை முதல்ல ப்ரெடிக்ட் பண்ணி மார்க்கெட்டில் கொடுத்துட்ருக்கோம். இந்த லெவல் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கான். ஓப்பன் ஆகிறதுக்கு ப்ரீவியஸ் டே க்ளோஸ் வந்து இந்த இடத்துல. மார்க்கெட் நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆகும்போதே நம்ம ஜோனை ஹிட்டு மார்க்கெட் ஃபுல் அப். இது January 2 மார்க்கெட். இது வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸு. இது வந்து நெக்ஸ்ட் டே ஓப்பன். ஹிட் ஆனோடனே மார்க்கெட் பிளாஸ்ட். சரிதுங்களா. இங்கே ஹிட் ஆகிருக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்ட். மார்னிங்கே நம்ம ரிவர்சல் ஜோன் கொடுத்துட்டோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ரிவர்சல் ஜோன் கொடுத்துருக்கோம். சரிங்களா. 9:11 கொடுத்துருக்கோம். ஹிட் ஆகிருக்கு மார்க்கெட் பிளாஸ்ட். ஓகேங்களா. டெய்லி டெலிகிராம் சேனலில்